Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சமோசா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு அதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம சுகர் சேர்த்தோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3 பல் பூண்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் மசாலா தூள் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவு செக் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம மீடியம் சைஸ் பாலை உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை விரித்து எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இதில் வச்சு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம நல்லா விரித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரியே விரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம விரித்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு சென்டராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 சைடு மாவுமே நம்ம இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கீழே இருக்க மாவையும் மேலே எடுத்து வச்சு நம்ம நல்லா அமுத்தி விட்டுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா இருத்தி அமுத்தி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சமோசாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சமோசாவை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சமோசாவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 சைடு திருப்பி போட்டாச்சு. எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக வெந்து வரட்டும். ரெண்டு சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சமோசா இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குலாம் சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.